ஹலோ வணக்கம் அனைவருக்கும். வாய்ஸ் டல்லா இருக்கும், ஃபேஸு டல்லா இருக்கும், எல்லாமே டல்லா இருக்கும். சரியா? ஏன் அப்படின்னா இந்த வீட்டுக்கு வர 9 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் லைவ் போட வேண்டாம் அப்படிங்கறக்காக கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட்டுட்டு மணி இப்போ பார்த்தீங்கன்னா 10:15. 10:15க்கு இந்த லைவ் போட முடியாது. அதனால ரெக்கார்டிங் கிளாஸா இருக்குது. இது நீங்க நிறைய பேர் மெசேஜ் பண்ணினா எதிர்பார்க்கவே இல்லை. அதாவது எந்த எடிட்டோரியல் இவனுக்கு பிடிக்குது பிடிக்கலங்கிறது எனக்கு கொஞ்சம் புரிய மாட்டேங்குது. இல்ல போன எடிட்டோரியல் நான் நல்லா சொல்லி கொடுத்தனா, இல்ல எடிட்டோரியல் எழுதினவர் நல்லா எழுதினாரா, எல்லாம் ஒரு குழப்பம் இருக்குது. பட் இருந்தாலும் நீங்க கேட்டதே ஒரு பெரிய விஷயம் தான். எடிட்டோரியல் வேணும்னு கேட்கறதே பெரிய விஷயம் தான். அதனால அந்த எடிட்டோரியல நாம இப்போ கண்டினியூ பண்ண போறோம். சரியா? வாய்ஸ் கொஞ்சம் என்னுடைய கம்பீரமான குரல் இல்லாம இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. ரைட், இதுல இருந்து சொன்னேன், இதை பாதியில நான் விட்டேன். சரியா? அல்டிமேட்டா கோர்ட் என்ன சொல்லுது, நான் ஆகஸ்ட் 5 ஒரு ஆர்டர் போடுறாங்க. என்னது? கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி. அது இப்போ டிசால்வ் ஆயிடுச்சு. அந்த கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி கிடையாது, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியே இப்போ ஆர்டிகல் 370 அப்புறம் அந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் விஷயங்களை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கேன்சல் பண்ணிக்கலாம். ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியை கேன்சல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க போடுறாங்க, ஒரு ஆர்டர் போடுறாங்க. சரி, கோர்ட் அதுக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, கோர்ட் என்ன சொல்லுதுன்னா ஆகஸ்ட் 5 ஆர்டர்ல சில பகுதிகள் வந்துட்டு செல்லாது, அன்கான்ஸ்டிடியூஷனல். அது கான்ஸ்டியூஷன்ல வந்துட்டு கரெக்ட் கிடையாது, கான்ஸ்டியூஷன் படி கரெக்ட் கிடையாது. ஏன் அப்படின்னா ஆர்டிகல் 370 மாத்துது. ஆர்டிகல் 370 மாத்துறது பெர்மிசபிள் கிடையாது. ஸோ ஆர்டிகல் 370 மாத்துறதுனால இந்த ஆகஸ்ட் 5 ஆர்டர்ல இருக்கிற சில பகுதிகள் அது வந்துட்டு தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க. என்ன ட்விஸ்ட் தெரியுமா? இட் ஹெல்ட் த கான்சிக்வென்ஷியல் நோட்டிபிகேஷன். கான்சிக்வென்ஷியல் நோட்டிபிகேஷன்னா அடுத்த ஒரு நோட்டிபிகேஷன் வருது. சரியா? சப்சிக்வெண்ட்னு எழுதிருக்காங்க, இங்கே கான்சிக்வென்ஷியல்னு எழுதிருக்காங்க. சரி, பரவாயில்ல. ஆகஸ்ட் 5 ஆர்டர்ல சில இது செல்லும், சில இது செல்லாது. சரி, இப்போ ஆகஸ்ட் 6ல ஒண்ணு வருது. அது கம்ப்ளீட்டா வேலிடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. யாரு? சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சு. ஆகஸ்ட் 6ல ஒரு நோட்டிபிகேஷன் வருது, அது கம்ப்ளீட்டா வேலிடா. சரி, ஆகஸ்ட் 6ல நோட்டிபிகேஷன் என்னங்க சொல்லுச்சு அப்படின்னா ஆர்டிகல் 370 வேலிட் அப்படின்னு சொன்ன அது கரெக்டா. அதாவது ஆர்டிகல் 370 தொட்டா தப்பு அப்படின்னு ஆகஸ்ட் 5ல சொல்லியாச்சு. ஆகஸ்ட் 6ல என்ன சொல்றாங்க, ஆர்டிகல் 370 நீங்க ஏதாவது பண்ணணும்னா பண்ணிக்கலாம், ஆர்டிகல் 370 டிக்ளேர் பண்றது வேலிடு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. மாத்தி மாத்தி பேசுறாங்க. ஃபர்ஸ்ட் தொடக்கூடாதுன்னு ஆகஸ்ட் 5ல சொல்லியாச்சு ஆர்டிகல் 370. ஆகஸ்ட் 6ல வந்துட்டு ஆர்டிகல் 370 வேலிட் அப்படின்னு டிக்ளேர் பண்ணிட்டு அப்புறம் அதோட தாண்டி என்ன சொல்றாங்கன்னா பிரசிடென்ட்டுக்கு பவர் இருக்குங்க. வாஸ் எம்பவர்டுனா கிவன் த பவர். பிரசிடென்ட்டுக்கு பவர் கொடுத்துருக்காங்களா? எதுக்கு? அவர் நினைச்சா பண்ணலாம். அவர் நினைச்சா ஆர்டிகல் 370 வேலிட் ஆக்கலாம், இல்ல வேலிட் இல்லாம போகலாம். ஈவன் வித்வுட் த லீகல் அண்டர்பின்னிங்னா ஃபவுண்டேஷன், legal foundation of the previous day's notification that sought to bolster the validity of the action. இப்போ போன நேத்து தான் ஒரு நோட்டிபிகேஷன் கொடுத்துருக்கீங்க, நேத்து தான். இப்போ ஆகஸ்ட் 6 இருக்கு, முந்தின நாள் தான் ஒரு நோட்டிபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரு லீகலா ஒரு ஃபவுண்டேஷன் இருக்கும். அதை பேஸ் பண்ணி தானே நீங்க அடுத்த 6வது நாள் பேசணும், அப்படித்தானே? ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்த பேசுறீங்க. இப்போ இந்தியாவோட கான்ஸ்டியூஷன் அப்படித்தான், 1950ல முடிக்கிறாங்கன்னா அதை பேஸ் பண்ணி தான் எல்லா பாயிண்ட்டும் அடுத்தடுத்து நீங்க சேர்க்க முடியும். அது கம்ப்ளீட்டா ஆப்போசிட்டா சேர்க்கவே முடியாது. கரெக்டா? அப்போ இதுக்கு முன்னாடி சொன்னதுக்கு கம்ப்ளீட் ஆப்போசிட்டா நீங்க சொல்ல முடியாது. இவங்க ஆனா என்ன சொல்றாங்கன்னா பிரசிடென்ட்டுக்கு பவர் இருக்குங்க. சரியா? பிரசிடென்ட் நினைச்சா பண்ணலாம், ஆர்டிகல் 370 வேலிட் ஆக்கலாம், இல்ல இல்லாமையும் பண்ணலாமா. without the legal underpinnings of the previous day's notification. முந்தின நாள் நோட்டிபிகேஷனுடைய லீகல் ஃபவுண்டேஷன் இல்லாம கூட பண்ணலாமா? அப்படின்னா என்ன அர்த்தம்? முந்தின நாள் அவன் என்னன்னாலும் சொல்லிக்கிறான். முந்தின நாள் நோட்டிபிகேஷன்ல என்ன நாள் இருந்துட்டு போகுதுங்க, அடுத்த நாள் பிரசிடென்ட் என்ன நினைச்சாலும்
மாத்தன்னா மாத்தலாம். முந்தின நாள் ஆர்டிகல் 370 செல்லாது, அதை மாத்தக்கூடாது, ஆர்டிகல் 370 தொடுறதுக்கு உரிமை கிடையாதுன்னு பேசிட்டு அடுத்த நாள் பிரசிடென்ட் வேணும்னா மாத்திக்கிடலாங்க. என்னங்க வேணும்னா மாத்திக்கலாம்னா அப்போ நேத்து பண்ண அந்த லீகல் ஃபவுண்டேஷன்லாம் முக்கியம் இல்லையானா அதெல்லாம் அவசியமே இல்லைங்க, அதெல்லாம் இல்லாமையே நீங்க பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. சரியா? ஸோ அந்த ப்ரீவியஸ் டேஸ் நோட்டிஃபிகேஷன் வேலிடிட்டி ஆஃப் தி ஆக்ஷனை பூஸ்ட் பண்ணுது. அதெல்லாம் ப்ரீவியஸ் டேஸ் ஆக்ஷன் ஆகஸ்ட் 5 பண்ணது. அதெல்லாம் நம்மளுக்கு அவசியமே இல்லை. அதெல்லாம் ஒரு ஃபவுண்டேஷனை வச்சு பண்ணணும் அவசியமே இல்லை. ரெசிடென்ட் நினைச்சா என்னனாலும் பண்ணலாம், எப்பனாலும் பண்ணலாம். ஸோ பேசிக்கா சொல்ல வர்றதுடைய கன்க்ளூஷன் இங்கதான் இருக்கு. த பிரசிடென்ட் குட் ரிமூவ் பண்ண முடியும். கேன் குட்னா முடியும். என்ன ரிமூவ் பண்ண முடியும்? ஸ்டேட்டுடைய ஸ்பெஷல் ஸ்டேட்டஸை எந்த ரெக்கமெண்டேஷனும் இல்லாம அவர் நினைச்சா தூக்கிடலாங்க, நினைச்சா மாத்திரலாங்க. யார் பிரசிடென்ட் இவ்வளவு பவர் கொடுத்தா அப்படிங்கிறதான் கேள்வியே இதுல. சரியா? ஸோ அதனாலதான் அந்த ஆத்தர் குதிச்சு எழுதுறாரு. த கோர்ட் அட் ரீசன்ட் கோர்ட் இதுக்கு என்ன காரணம் சொல்லுது அப்படின்னா, கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா ஹஸ் பீன் அப்ளைட் இன்க்ரிமெண்டலி ஃப்ரம் டைம் டு டைம். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஸ்லோவா அந்த கான்ஸ்டிடியூஷன்ங்கிறது பெரிய லா புக்குங்க. அதை ஸ்லோவா டைம் ஆக ஆக நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம், அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கோம். எல்லா கான்ஸ்டிடியூஷன்ல இருக்க எல்லா பாட்டையும் எடுத்து டோட்டல் இந்தியாவுக்கு நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஈவன் ஆஃப்டர் த கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி வாஸ் டிசால்வ்ட் இன் 1957. ஸோ 1957 இந்த கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி என்ன பண்ணிட்டாங்கன்னா கலைச்சிட்டாங்க. அது கலைச்சதுக்கு அப்புறம் கூட கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கிற ஒவ்வொரு ரூலையா ஒவ்வொரு நேரம் ஆக ஆக நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரிதான் இந்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் ரிமூவ் பண்றதும். அண்ட் தட் த ரிமூவல் ஆஃப் த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் இஸ் நத்திங் பட் த culmination of the process of its integration. இன்டெகிரேஷனை சேர்க்கிறது, கலிமினேஷன் எண்ட் பாயிண்ட். ஒரு புக்கே எழுதியாச்சு 1950 ஒரு பெரிய லா புக்கு எழுதியாச்சு, கான்ஸ்டிடியூஷன் லா புக்கை. இப்போ அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது, எப்படி நடைமுறைக்கு கொண்டு வருது, எப்படி இன்டெகிரேட் பண்றதா சேர்க்கிறது, எப்படி மனுஷங்க வாழ்க்கை கூட பிராக்டிக்கல் லைஃப் கூட சேர்க்கறதுன்னா அது ஸ்லோவா தானங்க சேர்க்க முடியும். கொஞ்சம் கொஞ்சமா நேரம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா தான் சேர்க்க முடியும். அதே மாதிரிதான் இந்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸை ரிமூவ் பண்றதும் அந்த கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி அவங்க கிரியேட் பண்ண அந்த கான்ஸ்டிடியூஷனை கொஞ்சம் கொஞ்சமா நடைமுறைக்கு கொண்டு வர்றது தான் இது. நடைமுறைக்கு கொண்டு வர்றது தான் நாங்க இப்ப பண்ணிட்டு இருக்கோம். இவ்வளவு வருஷமா அதுதான் பண்ணோம். அதனாலதான் இப்ப ஸ்பெஷல் ஸ்டேட்டஸை ரிமூவ் பண்றோம் அப்படின்னு இவங்க பேசுறாங்க. இந்த பாயிண்ட் எல்லாம் கரெக்டா அப்படின்னு கேட்டா கரெக்ட். இங்க கோர்ட் தெளிவா பேசுது. கான்ஸ்டிடியூஷன் பெரிய புக்கு, இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு டைம் ஆகும், ஸ்லோவா இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். இதுவும் இம்ப்ளிமெண்ட் பண்றதுடைய ஒரு எண்ட் பாயிண்ட் தான். இதுதான் எண்ட் பாயிண்ட், அந்த கான்ஸ்டிடியூஷன் இம்ப்ளிமெண்ட் பண்றதுடைய எண்ட் பாயிண்ட் அப்படிங்கிறாங்க. ரைட்டு, நீ சொல்றதெல்லாம் கரெக்டுனே நம்ம வச்சுக்கிருவோமே அப்படிதான் பேசுறேன். ஈவன் இஃப் திஸ் லைன் ஆஃப் ஆர்குமெண்ட் இஸ் சீன் அஸ் அன்அப்ஜெக்ஷனபிள். அப்ஜெக்ஷன்னா தப்பு சொல்றது, அப்ஜெக்ஷன்னா மிஸ்டேக் கண்டுபிடிக்கிறது, அன்அப்ஜெக்ஷனபிள்னா cannot find mistakes, தப்பே கண்டுபிடிக்க முடியாது. இந்த மாதிரி ஆர்குமெண்ட்ல தப்பே கண்டுபிடிக்க முடியலனாலும், ஈவன் இஃப்னா நல்லா புரிஞ்சுக்கணும், இஃப் கிடையாதுங்க. ஈவன் இஃப்னா ஈவன் தோ இல்ல தோ ஆல்தோ ஈவன் தோ ஈவன் இஃப். சரியா? ஸோ தோ ஆல்தோ ஈவன் தோ ஈவன் இஃப் தப்பே கண்டுபிடிக்க முடியலனாலும் தி ஐடியா தட் என்ன ஐடியா, கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளியுடைய ஆப்சன்ஸ்லையும் இப்ப கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி இல்லை. ஏன்னா 1957 புக்கை எழுதி முடிச்சாச்சு, கான்ஸ்டிடியூஷன் எழுதி முடிச்சாச்சு, அவளை பேத்தையும் கலைஞரானு கலைச்சாச்சு. அண்ட் இன் வியூ ஆஃப் த subordination of Jammu and Kashmir to the sovereignty of India. ஸோ இந்தியாவுக்கு கீழே ஜம்மு அண்ட் காஷ்மீர் அடிப்பணியுது. சாவரனிட்டி அப்படின்னா என்னது அப்படின்னா, எப்பவுமே மீனிங் கேட்டா தமிழ் அர்த்தம் சொல்லுவாங்க, தமிழ் டிரான்ஸ்லேஷன் சொல்லுவாங்க. தமிழ் டிரான்ஸ்லேஷன் இது தப்பா இருக்கும். சாவரனிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, காடுக்கு இருக்கக்கூடிய ஒரு கேரக்டருங்க. காட் இஸ் சாவரன். சரியா? காட் இஸ் சாவரன். ஸோ சாவரன்னா என்னன்னு புரிஞ்சுங்க, என்னன்னாலும் எப்பனாலும் தன்னுடைய விருப்பப்படி செயல்பட முடியும், என்ன நினைக்கிறாங்களோ அதை பண்ண முடியும், அதுதான் சாவரனிட்டி.
ஸோ பேசிக்கா யாருக்கும் அடிமை கிடையாது. என்ன நினைச்சாலும் என்ன விரும்பினாலும் அதை பண்ண முடியும். அதுக்கு பேர் தான் சாவரனிட்டி. ஸோ இந்தியா என்ன நினைச்சாலும் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு யார் அடிப்பணிஞ்சு சப்பார்டினேட் பண்றதுனா வந்துட்டு தங்களையே ஒருத்தங்களுக்கு கீழே அடிமையாக்குறது. ஜம்மு அண்ட் காஷ்மீர் அடிமையாகுது. யாருக்கு? இந்தியாவுடைய சாவரனிட்டிக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீர் அடிமையாகுது. இதை நம்ம பார்க்கும்போது ஸோ ஒரு சைடு எதை பார்க்குறோம் அப்படின்னா கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி இல்லை, இன்னொரு சைடு இந்தியா என்னதான நினைச்சா பண்ணும் அப்படிங்கிற அந்த சாவரனிட்டிக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீர் அடிபடிஞ்சு போகுது, சப்பார்டினேஷனை கீழே போகுது. இதெல்லாம் பார்க்கும்போது தேர் இஸ் நோ ஃபெட்டர். ஃபெட்டர்னா விலங்கு, கையில போடக்கூடிய விலங்குகள். விலங்குகள் இருக்குல்ல, விலங்கு கையில அரெஸ்ட் பண்ணிட்டு போனாங்கன்னா கையில போடுவாங்கல்ல, எந்த ஒரு விலங்கும் கிடையாது. இதுல கவர்மெண்ட்டுடைய இன்டென்ஷனுக்கு, கவர்மெண்ட்டுடைய இன்டென்ஷன், கவர்மெண்ட்டுடைய நோக்கம். நோக்கம் எதுக்கு தெரியுமா இருக்கு? டு ஹாலோ அவுட் அப்படின்னா எம்டி பண்றது. ஹாலோ அவுட், ஹாலோனா என்னது அப்படின்னா ஹாலோஸ்பியர் அப்படிம்பாங்க. ஹாலோஸ்பியர்னா உள்ளுக்குள்ள ஒண்ணுமே இல்லாம இருக்கிறதா ஹாலோ, சரியா? இது வந்துட்டு ஒரு ஹாலோ பைப்பு, ஹாலோ பைப் இதா இருக்குல்ல, ஹாலோ பைப் ஒரு ஹாலோ பைப் இப்படிதான் இருக்கும். நடுவுல கேப் இருக்கும், இதா இருக்குல்ல, இங்க கேப் இருக்கு, நடுவுல கேப் இருக்கும். ஹாலோ பண்ணுதுன்னா உள்ளுக்குள்ள எம்டி பண்றது. எதை எம்டி பண்றாங்க? மிச்ச மீதி இருக்கக்கூடிய அட்டானமினா சொந்தமா செயல்படக்கூடியது. சாவரன்டி மாதிரி ஒரு வார்த்தை தான். மிச்சம் இருக்கக்கூடிய அட்டானமியும் காலி பண்றது தான் கவர்மெண்ட் பாக்குதுங்க. மிச்சம் இருக்கக்கூடிய அட்டானமிய கூட எம்டி பண்றது, அதான் ஹாலோவிங் அவுட், எம்டி பண்றது தான் கவர்மெண்ட்டுடைய நோக்கம். இதெல்லாம் பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, இது கம்ப்ளீட்டா அப்போஸ்டா இருக்கு. எதுக்கு தெரியுமா? டு த கேனன்ஸ்னா லா சட்டங்கள். எதுடைய சட்டங்கள்? ஃபெடரலிசம், செப்பரேஷன் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படிங்கிற லாஸுக்கும் டெமோக்ரஸிக்கும் பயங்கர அப்போஸ்டா இருக்குது. நான் திருப்பி சொல்றேன், இவங்க பேசுறதெல்லாம் சரின்னு வச்சுக்கிடுவோம். இப்போ கோர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, இங்க நாங்க கான்ஸ்டியூஷனை தான் கரெக்டா அப்ளை பண்ணிட்டு வரோம். இன்க்ரிமெண்டலி டைம் டு டைம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா, இன்க்ரிமெண்டிங்லாம் ஸ்லோலி கொஞ்சம் கொஞ்சமா அப்ளை பண்ணிட்டே வரோம். அது அப்ளை பண்ண போய் தான் இந்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் ரிமூவ் பண்றோம். வேற நாங்க இன்னும் பெருசாலாம் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. சரி, நீங்க சொல்றது சரின்னே நம்ம வச்சுக்கிடுவோங்க. ஆனா அந்த ஐடியா எப்படிப்பட்ட ஐடியான்னு பாருங்க. எந்த ஒரு ஐடியானா, கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி இல்லை ஒண்ணு. ரெண்டாவது, ஜம்மு அண்ட் காஷ்மீரை இந்தியாவுடைய சாவரிட்டி கீழே நீங்க அடிமை மாதிரி கொண்டு வரீங்க. இப்படி எல்லாம் நீங்க பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா கவர்மெண்ட்டுடைய ஒரு நோக்கம் இருக்கே, ஒரு நோக்கம். என்ன நோக்கம்? மிச்சம் மீதி அட்டானமி இருக்கக்கூடிய மீதி தான் ரெசிடிவல். மிச்ச மீதி அட்டானமியையும் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு கவர்மெண்ட்டுக்கு ஒரு நோக்கம் இருக்குல்ல. அந்த நோக்கத்துக்கு ஒரு விலங்கே போட முடியாம போயிடும். விலங்கே போட முடியாத, லிமிட்டே இல்லாம போயிடும். விலங்கு போடுறது எதுக்கு அப்படின்னா கை அசைக்கிறத லிமிட் பண்றதுக்கு. ஸோ உங்களுக்கு விலங்கே இருக்காது அப்படின்னா தடையே இருக்காது, லிமிட்டே இருக்காது. எதுக்கு லிமிட்டே இருக்காது? கவர்மெண்ட் ஒன்று யோசிச்சு வச்சிருக்கு, இவங்களுக்கு இருக்கிற மிச்ச மீதி அட்டானமியும் உருவிட்டு விடணும்டான் கவர்மெண்ட்டுடைய அந்த இன்டென்ஷனுக்கு எந்த ஒரு விலங்குமே, எந்த ஒரு தடையுமே இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாயிண்ட் எல்லாம் பாருங்க. இந்த பாயிண்ட்லாம் கம்ப்ளீட்லி அப்போஸ்டு டு த லாஸ் ஆஃப் ஃபெடரலிசம் அண்ட் டெமோக்ரஸி. அப்போ நீங்க பேசுறதெல்லாம் சரிதாங்க, ஆனா அவன் என்னென்ன பண்ண போறான்னு பாருங்க, கவர்மெண்ட் என்னென்ன பண்ண போறான்னு பாருங்க என்று சுப்ரீம் கோர்ட்டை பார்த்து நாக்க புடுங்கிற மாதிரி கேட்கிறார். There is no doubt that எந்த டவுட்டுமே இல்லையா? எதுக்கு டவுட்டே இல்லையா? There is no doubt that Jammu and Kashmir is not vested with any sovereignty. ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு எந்த ஒரு சாவரன்டியும் இங்க கொடுக்கல. சாவரன்டினா என்னது?
தன்னிச்சையா செயல்படுவது, என்னனாலும் பண்ணலாம், நான் நினைச்சா என்னனாலும் பண்ணலாம், நான் எவனுக்கு அடிமை கிடையாது அப்படின்னு இருக்கிறதா சாவரன்டி. ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு ஏதாவது சாவரன்டி கொடுத்துருக்காங்க? ஒண்ணுமே கொடுக்கலங்க. கோர்ட் சொல்லுது, ஆர்டிகல் 370 represents no more than a form of asymmetric federalism. asymmetricனா uneven. ஆர்டிகல் 370ல ஒரு அன்ஈவனான ஃபெடரலிசம் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அடிஷனல் பவர்ஸ், சாரி அடிஷனல் ஃபீச்சர்ஸ், ஆர்டிகல் 370ல அடிஷனல் ஃபீச்சர்ஸ் எந்த மாதிரி? ஃபார் சச் அஸ் தனி கான்ஸ்டிடியூஷன் வச்சிருக்கிறது. யாருக்கு? ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு. ஸோ இதெல்லாம் அடிஷனல் ஃபீச்சர்ஸ் யாருக்கு இருக்குது? ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு இருக்கிறது. தனி கான்ஸ்டிடியூஷன் வச்சிருக்கிறது, லெஜிஸ்லேஷனுக்கு இருக்கக்கூடிய ரெசிடியூரி பவர் வச்சிருக்கிறது. ரெசிடியூரி பவர்னா கொஞ்சம் மிச்சம் எக்ஸ்ட்ரா பவர், கொஞ்சம் மிச்சம் வச்சிருக்கிற பவர். அப்புறம் ரெக்குவயர்மெண்ட் ஆஃப் இட்ஸ் கன்சென்ட் கொடுக்கணுங்க. இப்போ நீங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர் சம்பந்தப்பட்டு ஒரு லா போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அத ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கிற லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஓகே சொல்லணும். லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி கிடையாது. கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளினா கான்ஸ்டிடியூஷனை உருவாக்குறது, அது கிடையாது. நம்ம லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியை பத்தி பேசுறோம். அப்போ அப்ரூவல் கொடுக்கணும். யார் அப்ரூவல் கொடுக்கணும்? சில லெஜிஸ்லேட்டிவ் சப்ஜெக்ட்ஸுக்கு பார்லிமெண்ட் லா பண்ணணும். சில லெஜிஸ்லேட்டிவ் சப்ஜெக்ட்ஸ்ல பார்லிமெண்ட் லா உருவாக்கணும்னா அதுக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீருடைய எம்எல்ஏஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா அப்ரூவல் கொடுக்கணும். இதெல்லாம் ஸ்பெஷல் பவர். இதெல்லாம் தமிழ்நாட்டுக்கோ கேரளாக்கோ எந்த ஸ்டேட்டுக்கோ கிடையாது. இதெல்லாம் யாருக்கு மட்டும்தான் அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு மட்டும்தான். இப்ப கோர்ட் சொல்லுது, ஆர்டிகல் 370ல ஒரு அன்ஈவன் ஃபெடரலிசம் தாங்க இருக்கு, வேற எதுவும் இல்லை. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த அடிஷனல் ஃபீச்சர்ஸ் என்னது? தனி கான்ஸ்டிடியூஷன் வச்சிருக்கிறதோ, லெஜிஸ்லேஷன்ல இருக்க மிச்ச மீதி பவரோ, அப்புறம் அப்ரூவல் கொடுத்தாதான் பார்லிமெண்ட்ல லாவே போட முடியும் அப்படின்னு வச்சிருக்கிற அந்த பாயிண்டோ, இதெல்லாம் சாவரனிட்டியே கொடுத்துறாது. யாருக்கு கொடுத்துறாது? வில் நாட் க்ளோத் ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு இதெல்லாம் சாவரனிட்டியே கொடுத்துறாது அப்படிங்கிற. கரெக்டா பேசுறாரா அப்படின்னா பக்காவா பேசுது. கோர்ட்டு தெளிவா பேசுது இந்த பாயிண்ட். நீங்க பாட்டுக்கு ஆர்டிகல் 370ல சில விஷயங்களை எல்லாம் கொடுத்துட்டீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு சாவரனிட்டி வந்துருமானா? வராது. கரெக்டா சொல்லுது. ஆல் ஆஃப் திஸ் இஸ் ட்ரூ. ஆத்தர் சொல்றாரு பாருங்க, எல்லாம் உண்மைதான், சரிதான், கரெக்ட் தான். ஆனால் how this can mean that எப்படி, ஹவுனா எப்படி இது மீன் பண்ண முடியும்? மீன்னா கிவ் மீனிங். இது எப்படி மீன் பண்ண முடியும்? என்ன மீன் பண்ண முடியும்? historical obligations owed to it and promises made by the constitutional functionaries can be blown away at the ruling dispensation's whim is beyond comprehension. சூப்பரா எழுதியிருக்காங்க. எப்படி? நீ சொல்றதெல்லாம் சரிதான், கோர்ட்டு சொல்றது சரிதான். இப்படி எக்ஸ்ட்ரா எல்லாம் கொடுத்துட்டீங்கன்னா அவனுக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு சாவரனிட்டி வந்துடாதுன்னு பேசுறீங்க, அதெல்லாம் சரிதான். ஆனா எப்படி ஹிஸ்டாரிக்கலா ஏகப்பட்ட ஆப்ளிகேஷன், இதை நான் கண்டிப்பா பண்ணுவேன், ப்ராமிஸ், அதான் ஆப்ளிகேஷன். ஓடுனா கொடுக்கணும். ஹிஸ்டாரிக்கலா ஏகப்பட்ட ப்ராமிஸ் பண்ணாங்க. யாருக்கு? ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு. அதாவது இந்த ஹிஸ்டரி சூப்பரா இருக்கும். இந்தியாவும் பாகிஸ்தானும் பிரியுது. ஜம்மு அண்ட் காஷ்மீர் இந்தியா பக்கம் போகுமா பாகிஸ்தான் பக்கம் போகுமான்னு தெரியாது. சரியா? இந்தியாவையும் பாகிஸ்தானையும் பிரிச்சாச்சு. ஜம்மு அண்ட் காஷ்மீர் மட்டும் இருக்கு. இந்தியா பக்கம் வருமா பாகிஸ்தான் பக்கம் போகுமா தெரியாது. அவன் பாகிஸ்தான் பக்கம் போற மாதிரி இருக்கு. அப்ப டக்குன்னு இந்தியாவில் இருக்கிறவங்க டக்குன்னு நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, மெயினா வந்துட்டு சர்தார் வல்லபாய் பட்டேல்லாம் இதெல்லாம் நிறைய பண்ணாரு. அதாவது இந்த ஸ்டேட்ஸ் எல்லாத்தையும், பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கறது. அப்புறம் ஜம்மு அண்ட் காஷ்மீர் கூட பேச்சுவார்த்தை. ஜம்மு அண்ட் காஷ்மீர்ட்ட போய் சொல்றாங்க, நீங்க இந்தியாவில மட்டும் வந்து சேர்ந்தீங்கன்னா உங்களுக்குன்னு தனி கான்ஸ்டிடியூஷன், நீங்க நினைச்சதுதான் பண்ண முடியும், உங்களுக்கு இதெல்லாம் நாங்க எக்ஸ்ட்ரா தரோம்னு சொல்லிதான் கூட்டு வந்தாங்க. இப்ப வரலாற்றுல நிறைய ப்ராமிசஸ் பண்ணிருக்கீங்களே அவங்களுக்கு. அதே மாதிரி ப்ராமிசஸ் மேட் பை தி கான்ஸ்டிடியூஷனல் ஃபங்க்ஷனரிஸ். கான்ஸ்டிடியூஷன் எழுதுறவனே என்ன சொல்லிட்டான்?
ஜம்மு அண்ட் காஷ்மீர் நம்மள்ட்ட வந்து சேர்ந்துட்டாங்க, அவங்களுக்கு தனியா நீங்க செய்ய வேண்டிய சலுகைகளை கரெக்டா பண்ணிருங்க அப்படின்னு பண்ணாங்க. ஹிஸ்டாரிக்கலா நிறைய ப்ராமிஸ் பண்ணாங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து சேர்ந்துச்சுன்னா உங்களுக்கு நான் இதெல்லாம் பண்ணுவோன்னு ப்ராமிஸும் பண்ணாங்க. கான்ஸ்டிடியூஷன்லயும் இவங்களுக்குன்னு தனியா ஒரு செக்ஷன் ஒதுக்கி எழுதினாங்க. இது எல்லாத்தையும் அப்படியே ஊதி தள்ளிடுறாங்க. அப்படியே ஊதி தள்ளிடுறான். யார் ஊதி தள்ளுறா? அப்போ திஸ் கேன் மீன் தட்ங்கிறது நார்மல் கன்ஜெக்ஷன். எங்க ஆப்ளிகேஷன்ஸையும் ப்ராமிசஸையும் அப்படியே ஊதி தள்ளிடுறாங்க. யாரு? ரூலிங் டிஸ்பென்சேஷன், ரூலிங் பார்ட்டியுடைய விம்ஸ்னா விஷ். ரூலிங் பார்ட்டி ஆசைப்பட்டுச்சுன்னு ஒண்ணு வரலாற்றுல கொடுத்த ப்ராமிஸையும் கான்ஸ்டிடியூஷனல் ஃபங்க்ஷனரிஸ் கொடுத்த ப்ராமிஸையும் நீங்க பாட்டு ஊதி தள்ளிடுவீங்க அப்படிங்கிறது என்னால புரிஞ்சிக்கவே முடியல. பியாண்ட் காம்ப்ரிஹென்ஷன், புரிஞ்சிக்கவே முடியலங்க. எப்படா ஹிஸ்டாரிக்கலா கொடுத்த ப்ராமிஸ்டாது வரலாறு காணாத ஒரு பெரிய சம்பவம் நடந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரை சேர்த்தாங்க. கான்ஸ்டிடியூஷனல் ஃபங்க்ஷனரிஸ் கூட ப்ராமிசஸ் பண்ணியிருக்காங்க. அதை நீங்க பாட்டுக்கு நீங்க ரூலிங் பார்ட்டி இருந்து உங்க ஆசைக்கு நீங்க ஊதி தள்ளிடுவீங்க அப்படிங்கிறது என்னால நம்பவே முடியலடா. அதை என்னால அண்டர்ஸ்டாண்டே பண்ண முடியல, ஏத்துக்கவே முடியல அப்படின்னு ஆத்தர் கதர்றாரு. மறந்துட்டாங்க. forgotten is the fact that the process of integration itself, ஜம்மு அண்ட் காஷ்மீர் உள்ளுக்குள்ள சேர்த்தாங்கல்ல இந்தியா கூட, அந்த இன்டகிரேஷன் ப்ராசஸ் வாஸ் பை அண்ட் லார்ஜ்னா லார்ஜ்லி மறந்துட்டாங்க. இந்த ஃபேக்டை மறந்துட்டாங்க. எந்த ஃபேக்டை? ஜம்மு அண்ட் காஷ்மீர் சேர்த்தது லார்ஜ்லி எப்படி சேர்த்தாங்கன்னா கான்ஸ்டன்டா பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. காஷ்மீருடைய லீடர்ஸும் அப்ப இருந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் பேச்சுவார்த்தை நடத்துனாங்க. பேச்சுவார்த்தை நடத்தி தான் அப்ப இருந்த கான்டெக்ஸ்ட்னா சிச்சுவேஷன் அண்ட் கண்டிஷன்ஸ் இன் விச் இட் அக்சீடட். முக்கியமான பாயிண்ட், அக்சீடுன்னு ஆடட். ஒரு ஏரியாவை உங்க நாட்டு கூட சேர்க்குறீங்கன்னா அதுதான் அக்சீடு. எந்தெந்த சிச்சுவேஷன்ல என்ன கண்டிஷன்ல இந்தியா கூட அது சேர்ந்துச்சு, ஒரு கான்ஸ்டன்ட் டயலாக்ல தான் இவங்க ரெண்டு பேர் இருந்தாங்க. அதை வச்சுதான் இந்த இன்டகிரேஷன் ப்ராசஸே நடந்துச்சுங்கிறதையே மறந்துட்டாங்க. சேரும்போது இவங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் போட்டாங்கங்க. டேர்ம்ஸ் ஆஃப் தி இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் அக்செஷன்னா நாங்க சேருவோம், ஆனா நாங்க சேர்ந்துட்டோம்னா எங்களுக்கு நீங்க இதெல்லாம் பண்ணி தரணும் ரெண்டு பேரும் பேச்சுவார்த்தை நடத்தி தான் சேர்க்கவே செஞ்சாங்க. அதெல்லாம் மறந்துட்டாங்க. டேர்ம்ஸ் ஆஃப் தி இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் அக்செஷனையும் மறந்தாச்சு. த ப்ராக்ரெசிவ் எக்ஸ்டென்ஷன், கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போனாங்க. எதை? கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன்ஸ்னா கான்ஸ்டிடியூஷன்ல கொடுக்கக்கூடிய சலுகைகள் வித் த கன்ஸ்டன்ட் ஆஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட் ஓவர் தி இயர்ஸ். இத்தனை வருஷமா ஸ்டேட் கவர்மெண்ட்ல கேட்டு கேட்டு கேட்டு, எந்த ஸ்டேட் கவர்மெண்ட்? ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஸ்டேட் கவர்மெண்ட்டை கேட்டு 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 அப்ரூவல் வாங்கி வாங்கி கான்ஸ்டிடியூஷன்ல ஒவ்வொரு விஷயங்களா பண்ணிட்டு இருந்தீங்களே, ப்ராக்ரெசிவா எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்களே, அதையும் மறந்துட்டீங்க. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் அக்செஷன் வச்சுதான் சேர்ந்தோம் அப்படிங்கிறதையும் மறந்துட்டீங்க. அப்புறம் சேர்ற ப்ராசஸ்க்கு எந்த அளவுக்கு டயலாக் போச்சு, எந்த அளவுக்கு பேச்சுவார்த்தை போச்சு, எந்த சிச்சுவேஷன் கண்டிஷன்ல இந்தியாவில் சேர்ந்துச்சுங்கிறதையும் மறந்துட்டீங்க அப்படிங்கிறார். பேசிக்கா நீ தேவையில்லாம ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல கையை வச்சு இஷ்டத்துக்கு நீ பாட்டுக்கு 50 வருஷம் வரலாறை தூக்கி வீசுற, கான்ஸ்டிடியூஷன் எழுதின விஷயத்தை தூக்கி வீசுற, இதெல்லாம் மிகப்பெரிய தவறு. உனக்கு உடந்தையா இருக்கிற அந்த கோர்ட்ல இருக்கிற சுப்ரீம் கோர்ட் வேற உடந்தையா இருக்கு அப்படின்னு ஆத்தரு பயங்கர கடுப்பாகிறார். என்னென்ன பண்ணி பிளான் போட்டு செஞ்சிருக்காங்க சம்பவத்தை. கோர்ட்டு அப்படியே நல்ல மாதிரியே பேசுது, ஆனா இதை மறந்துடுங்க. பாருங்க, ஃபர்ஸ்ட் கோர்ட்டு நல்லா பேசிச்சு, நீ சொல்றதுதான் சரிதாங்க, ஆனா சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்படி கண்ட்ரோல் பண்ணுவ அப்படின்னு கேள்வி கேட்டா பதில் இல்லை. 370 இருக்கு, இந்த விஷயங்கள்லாம் கொடுத்தா உடனே சாவரனிட்டி ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு வந்துடாதுன்னு சொல்றீங்க. எல்லாம் சரிதாங்க, ஆனா வரலாற்றுல எப்படி இவங்க சேர்ந்தாங்கிறதையும் மறந்துட்டீங்க, என்னென்ன சிச்சுவேஷன் கண்டிஷன்ல சேர்ந்தாங்கிறதையும் மறந்துட்டீங்க அப்படிதான் பேசுறாரு. கோர்ட்டுடைய ஃபெயிலியர் டு கிவ் இட்ஸ் ரூலிங்னா ஜட்ஜ்மெண்ட். கோர்ட் ஃபெயில் ஆகுது ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதுக்கு. எதுல? வெதர் த கான்ஸ்டிடியூஷன்ல வழி இருக்கா? ஜம்மு அண்ட் காஷ்மீர் நீ பாட்டுக்கு 2 யூனியன் டெரிட்டரியை பிடிச்சிய, அதுக்கு வழி இருக்கா அப்படிங்கிறதுக்கு கோர்ட் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்கணும்ல.
கான்ஸ்டிடியூஷன்ல இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரெண்டா பிடிச்சாச்சுங்க, 2 யூனியன் டெரிட்டரியா பிடிச்சாச்சு. அதுக்கு கான்ஸ்டிடியூஷன்ல வழி இருக்கா அப்படின்னு கோர்ட் தான் முடிவு பண்ணி சொல்லணும். சரி, கோர்ட் சொல்லுச்சா அப்படின்னா, கோர்ட் அந்த இடத்துல ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்க தவறியச்சு, கொடுக்கல. ஜட்ஜ்மெண்ட் பெரிய ஃபெயிலியர் அந்த இடத்துல. என்னங்க ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்கன்னா, ஜட்ஜ்மெண்ட்டே இவன் கொடுக்கல. கான்ஸ்டிடியூஷன் படி இது ரெண்டா கரெக்டா பிடிச்சிருக்காங்களான்னா அதுக்கு பதிலையே காணும். இது ஒரு பெரிய எக்ஸாம்பிள் எதுக்கு தெரியுமா? ஜுடிஷியல் இவேஷன். லாவை வச்சு ஜுடிஷியரி என்ன பண்ணுது அப்படின்னா தப்பிச்சு ஓடுது. ஜுடிஷியல் இவேஷன், தப்பிச்சு ஓடுறாங்க. கேள்வி கேட்டா பதில் சொல்ல மாட்டேங்காங்க. கரெக்டான கேள்விக்கு பதில் வரும்னு எதிர்பார்த்தா பதிலே காணும். முக்கியமான பாயிண்ட பத்தி பேசவே மாட்டேங்கிறாங்க. பெரிய ஷாக்கிங். இட் இஸ் ஷாக்கிங் தட் தி கோர்ட் chose not to adjudicate. Adjudicateனா டிசைடு. ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கவே இல்லைங்க. ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கவே இல்லை, முடிவு எடுக்கவே இல்லை. ஒரு கேள்விக்கு முடிவு எடுக்கவே இல்லை. ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. ஏன் அப்படின்னா இந்த கேள்வி டைரக்டா ஆர்டிகல் 3ன்னு ஒண்ணு இருக்குங்க. ஆர்டிகல் நிறைய ஆர்டிகல் இருக்குது. 395 கிட்ட ஆர்டிகல்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மோரலெஸ் அந்த 395 ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ ஒரு 430 கிட்ட 420 கிட்ட ஆர்டிகல்ஸ் இருக்குது. அதுல ஒவ்வொரு ஆர்டிகலா எழுதுனாங்க. இந்த ஆர்டிகல் 3 தான் எந்த பத்தினது அப்படின்னா, எந்தெந்த ஸ்டேட்டை எது கூட பிரிக்கலாம், எந்தெந்த ஸ்டேட்டை எது கூட சேர்க்கலாம், சேர்க்கணும்னா என்ன பண்ணணும், பிரிக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஆர்டிகல் 3ல இருந்துச்சு. சரியா? ஆர்டிகல் 3ல இருந்து டைரக்டா ஒரு கேள்வி வருது. அந்த கேள்விக்கு பதில் சொல்லினாலும் பரவாயில்ல, சரி பதில் தப்பா சொன்னா கூட பரவாயில்ல, பதிலே சொல்லாம தப்பிக்கிறாங்க. இதுக்கு ஒரு முடிவே சொல்ல மாட்டேங்கிறாங்க. சரியா? That arose directly from the use of Article 3 of the Constitution for the first time. 50 வருஷ வரலாற்றிலே 73 வருஷ வரலாற்றிலே 1950 இருந்து 73 இயர்ஸ் ஹிஸ்டரியில டைரக்டா ஆர்டிகல் 3ல இருந்து ஒரு கேள்வி வந்திருக்கு. அந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும் தானே. இன்டைரக்டா வந்தாலே கோர்ட் வந்துட்டு பதில் சொல்லணும். ஆர்டிகல் 3ல இது எப்படி வருது வரல அப்படின்னு. டைரக்டாவே ஒரு கேள்வி வந்திருக்கு, அதுக்கும் பதில் சொல்லல. இதான் தடவை இப்படி டைரக்டா ஒரு கேள்வி வருது, அப்பயும் பதில் சொல்லல. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் டு டவுன்கிரேட் அ ஸ்டேட். டவுன்கிரேட்னா லெவலை இறக்குறது, ரெடியூஸ் த லெவல், அதான் டவுன்கிரேட். ஒரு ஸ்டேட்டை லெவலை இறக்கி 2 யூனியன் டெரிட்டரியா மாத்துறீங்களே, இதை பத்தி ஆர்டிகல் 3ல பாயிண்ட் இருக்கே, அதை பத்தி நீ பேசணும் தானே. அதை பத்தி நீ பேசவே இல்லை, பதிலே கொடுக்கல அப்படின்னு ஷாக் ஆகுறாரு. சரியா? எதுக்குதான் ஏன் பதில் கொடுக்கல, என்னதான் ஏன் காரணம்? கோர்ட் இதை பத்தி எல்லாம் பேசணும்ல. ஜம்மு அண்ட் காஷ்மீரை யூனியன் டெரிட்டரி அவன் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பிடிச்சிட்டு போயிடலாமா? ஆர்டிகல் 370 மாத்தவே முடியாதுன்னு வேற ஒரு சைடு இருக்கு. நீங்க என்னன்னா மாத்தலான்னு ஒரு நாள், அடுத்த நாள் மாத்த முடியாதுன்னு முதல் நாள் சொல்றீங்க. ஆகஸ்ட் 5, ஆகஸ்ட் 6 வந்துட்டு மாத்தலாம், பிரசிடென்ட் நினைச்சா எதனாலும் மாத்தலாம், எதனாலும் டச் பண்ணலான்ட்டு நேத்து கொடுத்தது கூட மாத்தி பேசுறீங்க. என்னையா இதுன்னு கேள்வி கேட்கிறாரு. இதுக்கு ஒரே காரணம் என்னன்னா, சாலிசிட்டர் ஜெனரல் இவர் தான் வந்துட்டு ஒரு யார் அப்படின்னா அரசு தரப்பு வக்கீல் வச்சுக்கோங்க. அப்படி வச்சுக்கோங்க, ஈஸியா இருக்கும். சரியா? சாலிசிட்டர் ஜெனரல். இந்த கேஸ் நடக்கும்போது இவர் என்ன உறுதி கொடுக்குறாரு அப்படின்னா, ஜம்மு அண்ட் காஷ்மீரை திரும்ப ஸ்டேட்டா மாத்திடுவோம் அப்படின்னு ஒரு உறுதி கொடுக்குறாரு. என்ன ஜம்மு அண்ட் காஷ்மீரை எதுக்குடா அப்ப யூனியன் டெரிட்டரியா மாத்துறீங்கன்னு கேள்வி கேட்டா அதுக்கு பதில காணும். திரும்ப ஸ்டேட்டா மாத்திடுவோம்னு தான் பதில் சொல்றாங்க. அஷூரன்ஸ் கொடுக்குறாங்க, உறுதி கொடுக்குறாங்க. கேள்வி வருது, என்னடா நீங்க வெறுமனே ஒரு சாதாரண ஒரு அஷூரன்ஸ் வந்து போதுமாடா? சாதாரண ஒரு அஷூரன்ஸ் வந்துட்டு ஒரு ரெமெடியல் மெஷரா? ரெமெடியல் மெஷர்னா என்னது? சரி செய்கிற மெத்தட் ஆஃப் மெஷர்னா வந்துட்டு ஒரு பண்ணக்கூடிய ஒரு ஆக்ஷன். சரியா? ரெமெடியல் மெஷர்ஸ்னா ஒரு தப்பை சரி செய்யறது. சரியா? தப்பை சரி செய்யறதுக்கு வெறுமனே ஒரு அஷூரன்ஸ் தான் கொடுப்பீங்களாடா? வெறுமனே ஒரு அஷூரன்ஸை கொடுத்துட்டு நீங்க பாட்டுக்கு என்னனாலும் பண்ணிட்டு போயிருவீங்களாடா? அதாவது இவங்க நிறைய எல்லா தப்பு பண்றாங்க, எல்லா தப்பு பண்ணிட்டு திரும்பி நாங்க பழைய இதுக்கே கொண்டு போயிடுவோம். ஜம்மு அண்ட் காஷ்மீர் யூனியன் டெரிட்டரியா மாத்துருவோம், தப்பு தான், இதெல்லாம் எதுக்கு தப்புடா, ஏன்டா பண்றீங்கன்னு கேட்டா இல்ல நாங்க திருப்பி ஸ்டேட்டுக்கு கொண்டு போயிடுவோம் அப்படின்ட்டு வெறுமனே நீங்க ஒரு ரெமெடியல் மெஷர் பண்ணுவீங்கன்னு ஒரு அஷூரன்ஸ் கொடுத்தா
நீங்க பாட்டுக்கு எந்த ஆக்ஷனையும் வேலிடா பண்ணிடலாமாடா அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு. சாலிசிட்டர் ஜெனரல் ஒரு பக்கத்துல என்ன சொல்றாரு, திரும்பி ஜம்மு அண்ட் காஷ்மீரை முழு ஸ்டேட்டா மாத்திடுவோங்கிறாங்க. அப்போ ஆத்தர், இந்த எடிட்டோரியல் எழுதுற ஆத்தர் ஒரு கேள்வி கேட்கிறார், என்னடா வெறுமான ஒரு அஷூரன்ஸ் கொடுத்துட்டு திருப்பி நாங்க இதை செஞ்சு சரி பண்ணிடுவோம்னு அஷூரன்ஸ் கொடுத்தா நீ பாட்டுக்கு என்னன்னாலும் பண்ணிடுவியா அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு. எந்த ஆக்ஷன் பண்ணாலும் உனக்கு வேலிடிட்டி கிடைச்சிருமா அப்படின்னு கேட்கிறாரு. அதே இடத்துல பார்த்தா போட்டாங்க அவன் அடுத்த சம்பவத்தை பண்றான். அப்பஹெல்டுனா கரெக்ட்னு சொல்றது, தூக்கி பிடிக்கிறது. எதை கார்விங்னா வெட்டி எடுக்கிறது. லடாக்குங்கிற ஸ்டேட்டை வெட்டி எடுத்தது, லடாக்குங்கிறத வெட்டி எடுத்து ஒரு யூனியன் டெரிட்டரி ஆக்க சரிதானே இவன் சொல்றோம். அங்க அரசு தரப்பு வக்கீலு திரும்ப ஸ்டேட் ஆக்கிடுவோங்காரு. இங்க இவங்க பார்த்தா லடாக்கு யூனியன் டெரிட்டரியை மாத்துறது சரியான விஷயமே அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. சரியா? ஆன் திஸ் பாயிண்ட் த வேர்டிக்ட் இவங்க கொடுக்காங்க ஒரு ஜட்ஜ்மெண்ட். ஜட்ஜ்மெண்ட் என்ன தெரியுமா? இது ஒரு இன்விடேஷன். யாருக்கு? சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட் வாடா வா 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 வான்னு கூப்பிடுறான். எதுக்கு? கொஞ்சம் இந்த ஸ்டேட்ல வேற ஏதாவது பகுதி இருந்தா யூனியன் டெரிட்டரியை மாத்தி விடு அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய இன்விடேஷன் மாதிரி இருக்குது இந்த ஜட்ஜ்மெண்ட். ஏன்னா என்ன சொல்லிட்டு கோர்ட்டு, லடாக்கு தனி யூனியன் டெரிட்டரியை மாத்திரியா, கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இது இன்டைரக்டா என்னது அப்படின்னா ஒரு இன்விடேஷன். சென்ட்ரல் கவர்மெண்ட்டை கூப்பிட்டு, ஐயா நீங்க என்ன பண்ணுங்க, ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஸ்டேட்டா இருந்தா தானே உங்களுக்கு பிரச்சனை, நீங்க பாட்டு உடச்சு யூனியன் டெரிட்டரியா மாத்திடுங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்விடேஷன் மாதிரி இருக்குது இந்த ஜட்ஜ்மெண்ட். எப்படி சேர்ந்து வச்சு ஏமாத்துறாங்க பாருங்க அப்படின்னு சொல்ற. The court's position that there is no limit on the president's power or parliament's competence. Competenceனா skill. கோர்ட் உடைய பொசிஷன் என்ன தெரியுமா? பிரசிடென்ட் உடைய பவருக்கு லிமிட் கிடையாது, பார்லிமெண்ட் உடைய கம்பீட்டன்ஸுக்கு அதுக்கும் லிமிட் கிடையாது. எதுல ஆக்ட் ஆன் பிஹாஃப் ஆஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட். ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பதிலா பார்லிமெண்டே ஸ்டெப் எடுக்குதுன்னா அதுக்கும் லிமிட் கிடையாது. இதெல்லாம் நீங்க பண்றீங்கல்ல, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய லெஜிஸ்லேச்சருக்கு பதிலாக பார்லிமெண்ட் செயல்படலான்னு சொல்றது, அப்புறம் பிரசிடென்ட் பவருக்கு லிமிட் இல்லைன்னு சொல்றது, இதெல்லாம் இஸ் ஈக்குவலி ஃப்ராட் வித் டேஞ்சர். இதெல்லாம் ஃபில்டு வித் டேஞ்சருங்க. இல்லை ஏகப்பட்ட டேஞ்சர் இருக்குங்க. கோர்ட்டுடைய பொசிஷன் ரெண்டு இடத்துல, பிரசிடென்ட்டுக்கு என்னன்னாலும் பவர் இருக்கு, பார்லிமெண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பதிலாக என்னன்னாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்ற இந்த விஷயங்கள்லாம் இஸ் ஃபில்டு வித் டேஞ்சர். ஏகப்பட்ட டேஞ்சர் இருக்கு இதுல. In particular, தெளிவா சொல்ல போனா, the reference to non-legislative power of the state assemblies poses a important threat, danger to the powers devolved to the states. ஸ்டேட்டுக்கு கொடுக்கப்பட்ட டிவால்வ்டு அப்படின்னா கொடுக்கப்பட்ட, கிவன் அப்படின்னு அர்த்தம். சரியா? டிவால்வ்டு அப்படின்னா கொடுக்கப்பட்ட. சரியா? ரைட். நம்ம பிடிஎஃப் கோர்ஸ் வேணா வாங்கிக்கிங்க, ராயல் பாஸ் பிடிஎஃப் கோர்ஸ் என்னத்தையாவது வேணா வாங்கிக்கிங்க. சரியா? ஸோ ரெஃபரன்ஸ், ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்காங்க. என்ன ரெஃபரன்ஸ்? எதுக்கு ரெஃபரன்ஸ் பண்றாங்க? நான் லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ். ஸ்டேட்டுக்குன்னு நீ பவர் கொடுத்துருக்க. சரியா? டிவால்வ்னா கிவன், சென்டர்ல இருந்து ஸ்டேட்டுக்கு கொடுத்துருக்காங்க. நீ அதாவது கீழே இருக்கு. நம்மளுக்கு இப்போ சென்டர் மேல இருக்கும், சென்டருக்கு சில பவர் இருக்கும், சென்டருக்கு கீழே தான் ஸ்டேட்டு. ரைட்டா? ஸ்டேட்டுக்கு சில பவர் இருக்கும், சென்டர் வந்துட்டு என்ன பண்ணிருக்கோம், சில பவரை ஸ்டேட்டுக்கு கொடுத்துருக்கும். அதுதான் டிவால்வ்டு, கிவன் டு த ஸ்டேட்ஸ். டக்குன்னு ஒரு ரெஃபரன்ஸ் பண்றாங்க. என்ன ரெஃபரன்ஸ் பண்றாங்க அப்படின்னா, நான் லெஜிஸ்லேட்டிவ் பவர் ஆஃப் த ஸ்டேட் அசம்பிளிஸ் அப்படிங்கிறாங்க. இந்த ஸ்டேட் அசம்பிளிக்கு நான் லெஜிஸ்லேட்டிவ் பவரா? அதாவது என்னதுன்னா, உங்களுக்கு சட்டம் இயற்றுறதா லெஜிஸ்லேச்சர், சட்டம் இயற்றுறதை தவிர மற்ற பவர்லாம் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. சட்டம் இயற்றுறதை தவிர இருக்கக்கூடிய மற்ற பவர் அதெல்லாம் ஸ்டேட்டுக்கு நீங்க கொடுத்த பவருடைய ஒரு முக்கியமான ஒரு டேஞ்சருங்கிறார். அதாவது நீங்க என்ன சொல்றாங்க, ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்காங்க ஜட்ஜ்மெண்ட்ல. எதை ரெஃபர் பண்றாங்கன்னா, ஸ்டேட் அசம்பிளியுடைய பவர் அப்படின்னு சொல்லல,
ஸ்டேட் அசம்பிளி லெஜிஸ்லேட்டிவ் பவர்னு சொல்லலை, நான் லெஜிஸ்லேட்டிவ் பவர். அதாவது சட்டம் இயற்றுறதெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் உங்க வேலை கிடையாது. அதை தவிர்த்து மற்ற பவர் இருக்கு பாத்தீங்களா அப்படின்னு அதை பத்தி பேசுறாங்க. இது ஒரு பெரிய டேஞ்சர். எதுக்கு? ஸ்டேட்டுக்கு கொடுக்கப்பட்ட பவருடைய பெரிய டேஞ்சர். ஸ்டேட்டுக்கு கொடுக்கப்பட்ட பவருக்கு ஒரு பெரிய டேஞ்சர். ஏன் அப்படின்னா ஸ்டேட்டுக்கு எல்லா பவரும் இருக்குங்க. லெஜிஸ்லேட்டிவ் பவர் இருக்கு, நான் லெஜிஸ்லேட்டிவ் பவர் இருக்கு, எல்லா பவரும் இருக்கு. ஆனா இவங்க எதை பத்தி மட்டும்தான் பேசுறாங்க? நான் லெஜிஸ்லேட்டிவ் பவர் அப்படின்னா என்னது? நீ லா போடுறதை தவிர்த்து இருக்கக்கூடிய மற்ற பவர், அதை பத்தி மட்டும் தான் பேசுறாங்க. இது ஒரு பெரிய டேஞ்சருங்காங்க. ஏன் டேஞ்சர்? ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன யோசிக்குது? லெஜிஸ்லேட்டிவ் பவர், லா போடுற பவர், சட்டம் இயற்ற பவரை நானே வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி யோசிக்குது. ஸோ இது இன்டைரக்டா இந்த பாயிண்ட் அங்க இருக்கு. அதனாலதான் இவங்க லெஜிஸ்லேட்டிவ் பவரை பத்தி பேச மாட்டேங்காங்க, நான் லெஜிஸ்லேட்டிவ் பவரை பத்தி பேசுறாங்க. இது எவ்வளவு ஒரு டேஞ்சர் பாருங்க. ஸ்டேட்டுக்கு கொடுக்குற பவர்லயே இருக்கிறதே சப்பையான பவரை தள்ளி விட்டுறாங்க. நான் லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ், லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் பத்தி பேச மாட்டேங்கிறாங்க. பாருங்க பின்னாடி சூப்பரா கடைசி எண்டிங் வரப்போது, செம்மையா இருக்கும். ஃபியூச்சர் ரூல்ல என்ன தெரியுமா பண்ணலாம்? சென்டர்ல ஃபோர்ஸ் பண்ணலாம். பிரசிடென்ட்ஸ் ரூல ஃபோர்ஸ் பண்ணி எக்ஸ்ட்ராடினரி ஆக்ஷன்ஸ் பண்ணலாம். எது மூலமா? அதோடைய சொந்த பார்லிமெண்டரி மெஜாரிட்டி மூலமா. that an elected government in a state may never do. ஸ்டேட் கவர்மெண்ட் ஒன்று இருக்கு. நான் சொன்ன தமிழ்நாடு இருக்கு. தமிழ்நாட்டுல திமுகவோ அதிமுகவோ இல்லை எவன் வந்தாலும் சரி, தமிழ் ஆட்சி மொழியில இருந்து மாற்ற முடியாது. தமிழ்நாடு அப்படிங்கிற பேரை அசைக்க முடியாது. ஆனா சென்ட்ரல் கவர்மெண்ட் முடிவு எடுத்துருச்சு அப்படின்னா அவன் பாட்டுக்கு பிரசிடென்ட் ரூலை போடுவான். தமிழ்நாடை ஹிந்தி நாடா மாத்துவான், ஏதோ ஒரு நாட்டா மாத்துவான். அதையும் எப்படி பண்ணுவாங்க? பார்லிமெண்ட்ல மெஜாரிட்டி இருக்கு, அவன் பாட்டு பண்ணிட்டு போயிடுவான். அவன் பண்ணக்கூடிய இந்த ஆக்ஷனை ஒரு ஸ்டேட் கவர்மெண்டால பண்ணவே முடியாது, பண்ணவே மாட்டான். இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணாத ஒரு விஷயத்த சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்களா பவர் எடுத்துட்டு பிரசிடென்ட் ரூலை போட்டு அவங்க பாட்டுக்கு பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்படி ஒரு டேஞ்சர் இருக்கு அப்படின்னு பேசுறான். சரியா? சரிங்க, இது என்னதான் சொல்யூஷன்? ஜம்மு அண்ட் காஷ்மீரை உடைச்சிட்டீங்க, யூனியன் டெரிட்டரியை மாத்திட்டீங்க, திருப்பி ஸ்டேட்டா ஆகுமா ஆகாதா, நம்பலாமா நம்ப கூடாது அப்படின்னு பார்த்தா ஒரு வியூ இருக்கு. என்ன வியூனா, சம் ஆஃப் தீஸ் இவங்க பண்ண சில விஷயங்கள் இருக்குல்ல, இதெல்லாம் ரீஸ்டோர் பண்ணலாம். எப்படி? அடுத்து வர ஒரு எலெக்டட் கவர்மெண்ட்டை எலெக்ட் பண்ணோம். ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஒரு எலெக்டட் கவர்மெண்ட் இருந்துச்சு, இல்லை எலெக்டட் ஹவுஸ் இருந்துச்சு அப்படின்னா அவங்க கொஞ்சம் ரீஸ்டோர் பண்ணலாம் அப்படிங்கிற வியூல ஆறுதலே இல்லைங்க. ஆறுதலே இல்லை. இஸ் ஆஃப் லிட்டில் கன்சலேஷன். லிட்டில்னா நெகட்டிவ், கன்சலேஷன் ஆறுதல். அடுத்து வருவாங்க, அடுத்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, சென்டர் இப்போ விளாடுற வரைக்கும் விளாடட்டும். எப்படியும் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஒரு கவர்மெண்ட் வரும்ல, அவன் இதெல்லாம் சரி பண்ணிடுவான் அப்படிங்கிற மாதிரி நீங்க யோசிச்சீங்கன்னா அந்த விஷயத்துல ஆறுதலே இல்லைங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா இவங்க எடுக்கிற முடிவு, இவங்க ஆக்ஷன் எடுக்கிறாங்கல்ல, அண்டர் த கவர், நடிப்பு, ஒரு போர்வையை போத்திக்கிறாங்க. என்னது? பிரசிடென்ட்ஸ் ரூல் அப்படிங்கிற ஒரு போர்வையை போத்திட்டு இவங்க பண்றாங்கல்ல, இந்த ஸ்டேட்டுடைய இன்ட்ரெஸ்டுக்கு பயங்கர டேமேஜ் ஏற்படுத்தின்னு வச்சுக்கோங்க. அடுத்த கவர்மெண்ட் என்ன சரி பண்ணாலும் சரி அது ஒரு ஆறுதலாவே இருக்காது. இவங்க பெரிய டேமேஜ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய கவர்மெண்ட் பண்ணக்கூடிய ஸ்டெப்ஸ் எல்லாமே ஒரு ஆறுதலாவே இருக்காது அப்படிங்கிறாங்க. சரியா? This is the verdict that weakens institutional limitations on power. பவரை லிமிட் பண்றதை வீக் பண்ணுது. அதாவது பவரை லிமிட் பண்றதை வீக் பண்ணுது. அப்ப பவரை லிமிட் இல்லாம கொடுக்குது. பவரை லிமிட் இல்லாம கொடுக்குது. எவனுக்கு கொடுக்குறாங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு. அண்ட் ஒயில் இது கரெக்டா ஒரு விஷயத்த பண்ணுது, கரெக்டா ஒரு விஷயத்த பண்ணுது, தப்பா இன்னொன்னு பண்ணுது. இந்தியா பெருசா ஜம்மு அண்ட் காஷ்மீர் பெருசா அப்படின்னா இந்தியன் சாவரனிட்டி தாங்க பெருசு. ஜம்மு அண்ட் காஷ்மீர் சாவரனிட்டியை விட இந்தியன் சாவரனிட்டி தான் பெருசு. அதை கரெக்டா இவங்க பிடிச்சாலும் இன்னொரு சைட்ல ஃபெடரலிசத்தையும் டெமோக்ராட்டிக் ப்ராசஸையும் பயங்கர இம்பார்ட்டன்ஸை குறைச்சி விடுது. எந்த அளவுக்கு? உங்களுக்கு பயம் வர்ற அளவுக்கு குறைச்சி விடுது.
என்னடா இது வந்துட்டு சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் சேர்ந்த ஒரு நாடா, இல்ல சென்டர் தான் ஃபுல் கண்ட்ரோலா அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு பயம் ஏற்படுது. கூட சேர்ந்து டெமோக்ராட்டிக் ப்ராசஸ் மேலேயும் ஒரு நம்பிக்கையே இல்லாம போயிடுது அப்படிங்கிறாங்க. பேசிக்கா பிரசிடென்ட்ஸ் ரூல் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த எப்படிலாம் மிஸ்யூஸ் பண்ண முடியுமோ அப்படியெல்லாம் மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த ஆத்தர் எழுதுறாரு. அதை தெளிவா சூப்பரா எழுதுறாரு. அவருடைய மன வருத்தமும் மனக்குமுறலுமே பிஜேபி இப்படிதான் அப்படிங்கிறத கூட அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. ஆனா சுப்ரீம் கோர்ட் இப்படி பிஜேபிக்கு இப்படி சப்போர்ட் பண்ணி வரும் அப்படின்னு அவரு எதிர்பார்க்கவே இல்லை. அதனால சுப்ரீம் கோர்ட்டையும் விட்டு கிளி 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 கிளிக்கிறாரு. சுப்ரீம் கோர்ட்டு தாங்க கான்ஸ்டிடியூஷனை ப்ரொடெக்ட் பண்ணணும், பாதுகாக்கணும். சுப்ரீம் கோர்ட்டு தான், சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து தனித்துவமா செயல்படணும். இட் இஸ் அன் அட்டானமஸ் பாடி. கவர்மெண்ட் சொல்றதை கேட்கணும் அவசியமே கிடையாது, எவன் பேச்சை கேட்கணும்னு அவசியமே கிடையாது. நினைச்சா இதை கேன்சல் பண்ணி நாளைக்கே ஜம்மு அண்ட் காஷ்மீரை நீங்க ஸ்டேட்டா மாத்துறது, யூனியன் டெரிட்டரியா மாத்துறது மிகப்பெரிய தவறு, ஆர்டிகல் 370 அப்போஸ் பண்ணிட்டீங்க, இது அன்கான்ஸ்டிடியூஷன் சொல்லி மாத்தலாம். இன்ஃபேக்ட் ஃபியூச்சர்ல ஏதோ ஒரு டைம் பீரியட்ல இன்னும் எத்தனையோ வருஷங்களுக்கு அப்புறம் கூட ஒரு 5 வருஷமோ 10 வருஷமோ 2 வருஷமோ 3 வருஷமோ கழிச்சு திரும்ப ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஸ்டேட்டாக மாறலாம். என்கிட்ட கேட்டீங்கன்னா மாற வாய்ப்பு அதிகம். ஏன்னா கான்ஸ்டிடியூஷன் படி அதை நீங்க யூனியன் டெரிட்டரியா பிடிக்கிறதோ இல்ல அதை தேவையில்லாம மற்ற ஸ்டேட் மாதிரி நினைக்கிறதோ பண்ணக்கூடாது. ஆக்சுவலா பண்ணக்கூடாது. நாம எப்படி பாக்குறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டுல இருந்து பாக்குறது என்ன, ஜம்மு அண்ட் காஷ்மீர் அவனுக்கு என்ன 2 கொம்பு முளைச்சிருக்கா, அவன் மட்டும் என்ன ஸ்பெஷலா, அவனுக்கு மட்டும் ஏன் இதெல்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னு நிறைய பேர் இந்த விஷயங்களை பாராட்டதான் செஞ்சாங்க. ஆர்டிகல் 370 தூக்குனதோ, ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் ரிமூவ் பண்ணதோ எல்லாம் பாராட்டதான் செஞ்சாங்க. ஆனா இதை பாராட்டுறவங்களோ இந்த விஷயத்தை பாக்குறவங்களோ ஹிஸ்டாரிக்கல் லென்ஸை வச்சு, வரலாற்றுல ஜம்மு அண்ட் காஷ்மீர் எப்படி இருந்துச்சு, எவ்வளவு தூரம் பாகிஸ்தானுக்கு இது போக வாய்ப்பு இருந்துச்சு, அதை எப்படி கஷ்டப்பட்டு மீட்டு கொண்டு வந்து இந்தியா கூட சேர்த்தாங்க, அந்த விஷயங்களெல்லாம் மறந்து கம்ப்ளீட்டா தூக்கி வீசிட்டு இந்த கவர்மெண்ட் செயல்படுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். சரியா? அந்த ஹிஸ்டாரிக்கல் லென்ஸ் வழியா இந்த விஷயத்த பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். ஜம்மு அண்ட் காஷ்மீர் எவ்வளவு தூரம் சென்சிட்டிவான ஏரியா, எவ்வளவு பிரச்சனைக்குரிய ஏரியா, அதை எப்படி வரலாற்றுல சக்சஸ்ஃபுல்லா சூப்பரா 1950s ஹேண்டில் பண்ணாங்க, அது இப்போ எப்படி சொதப்புறாங்க அப்படிங்கிறது நல்ல தெளிவா நீங்க வந்து பார்க்கலாம். இந்த விஷயங்கள்லாம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்துட்டு ஒரு டெரரிஸ்ட் பேஸ்டு ஸ்டேட் மாதிரி வச்சுக்கோங்க. டெரரிஸ்ட் பேஸ்ட் ஸ்டேட்னா என்னன்னா, அங்க எப்பவுமே அந்த வார்ஸ் நடந்துகிட்டே இருக்கு, இந்தியா பாகிஸ்தான் வார்ஸ். சரியா? அப்போ ஆட்டோமேட்டிக்கா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கிற ஒரு நபரா நீங்க யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு இருக்கிற ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ், இத்தனை வருஷம் கொடுத்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ், இத்தனை வருஷம் கான்ஸ்டிடியூஷன் படி லாஃபுல்லா லீகலா நீங்க என்ஜாய் பண்ண அந்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸை தூக்குறாங்கங்கும் போது, அதுவும் எப்படி தூக்குறாங்க, ஜம்மு அண்ட் காஷ்மீர் லீடர்ஸை வச்சு தூக்குனா அது வேறங்க. நீங்க பண்ணதை விட இவங்க பண்ண விதம் தான் வந்து அவ்வளவு பேரையும் கொந்தளிக்க வச்சுச்சு. ஜம்மு அண்ட் காஷ்மீர் லீடர்ஸை வச்சு தூக்கல, இவன் பாட்டுக்கு பிரசிடென்ட் ரூல போடுறான், போட்டோடனே தூக்கிடுறான். ஒரு இல்லீகலா அன்லாஃபுல்லா தூக்கணும் போது இவங்களுக்கு இந்தியா மேல ஆட்டோமேட்டிக்கா வெறுப்பு தாங்க வரும். இந்த நாட்டு மேலேயும் வெறுப்பு வரும், இந்த மக்கள் மேலேயும் வெறுப்பு வரும், இந்த தலைமை மேலேயும் வெறுப்பு வரும். அதுதான் இதுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஹிடன் எஃபெக்ட். இது கவர்மெண்ட் என்ன மாதிரி என்னத்த பெரிய காஷ்மீர், இவன் சொல்றதை கேட்டுட்டு அமைதியா அவன் பாட்டு கிடப்பான் பாருங்க அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட் ஒரு தைரியத்துல இதை பண்ணுது. பண்ண விதம் கண்டிப்பாக நிச்சயமாக உறுதியாக தெளிவாக தவறு அப்படின்னு நம்ம அடிச்சு சொல்லணும். சரியா? பண்ண விஷயம் சரி அப்படின்னாலும் பண்ண விதம் தவறு. இத ஒழுங்கா ஜம்மு அண்ட் காஷ்மீர் அசம்பிளிலேயே அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட கேட்டு இதை பண்ணியிருந்தா பிரச்சனை இருந்திருக்காது. அப்படி பண்ணலை அப்படிங்கும் போது ஆட்டோமேட்டிக்கா இதுல ஃபியூச்சர்ல ப்ராப்ளம்ஸ் வர வாய்ப்பு இருக்கு. இது வந்துட்டு இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்தது கூட நிறைய பேருக்கு இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் இருக்கிறவங்களுக்கு என்ன ஒரு கான்சலேஷன் அப்படின்னா,
சுப்ரீம் கோர்ட் இதை கண்டிப்பா ஒத்துக்காது. சுப்ரீம் கோர்ட்டுக்கு என்னைக்குனாலும் இது போகும்ல அப்படிங்கிற மாதிரிதான் இவங்க கேசஸ் போடுறாங்க, பெட்டிஷனர்ஸ்லாம் போடுறாங்க. அது ஒரு ஆறுதலா இருந்துச்சு. ஆனா இப்ப சுப்ரீம் கோர்ட்டு இதெல்லாம் அதான் கரெக்டு தாங்க, யூனியன் டெரிட்டரியை உடச்சிக்கிடலாம், ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ்லாம் தூக்குங்கன்னு பேசும்போது எல்லாரு மேலேயும் அந்த வெறுப்பு இன்க்ரீஸ் ஆகி பிரச்சனையை தான் இது வந்து உண்டு பண்ண வாய்ப்பு அதிகம். இது வந்து அந்த பீஸை சீர்குலைச்சிரும், நிம்மதியை கெடுத்துரும், நாட்டுக்குள்ளேயே சண்டையை உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இருக்கிறத அப்படியே விட்டுட்டு போயிருக்கணும். இத்தனை வருஷமா அது பாட்டுக்கு இருக்குது, இப்பயும் அப்படியே விட்டுட்டு போயிருக்கணும். ஆனா இங்க போகாம இருந்ததை விட ரெசிடென்ஸ் ரூலை போட்டு பண்ண சம்பவம் தான் அவ்வளவு பேரையும் பயன்படுத்துது. ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு மட்டும் வரக்கூடிய ஒரு பிரச்சனை கிடையாது, இது எல்லா ஸ்டேட்லையும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான். சென்ட்ரல் கவர்மெண்ட் செலுத்தக்கூடிய ஆதிக்கம், ஃபுல் கண்ட்ரோல், ஸ்டேட் கவர்மெண்ட் ஆட்சி செய்ய விடுறதே கிடையாது. எவனாவது எதிர்த்து பேசினா இடியும் ஐடியும் கிளப்பி விட்டுறது. இந்த பிரச்சனைகள் இருந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ எடிட்டோரியல் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒகேப்ஸ் எல்லாத்தையும் ஒரு தடவை பார்த்துட்டு தான் ஆரம்பிப்போம். நல்லா வாசிச்சு புரிஞ்சுக்கங்க. சரியா? அண்டர்ஸ்டாண்ட் பண்றது முக்கியம். எப்படி நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்றேன்னு பாருங்க. கிளாஸஸ் பிடிக்கணும். இதெல்லாம் கிளாஸஸ்லாம் பிடிச்சா ரொம்ப நல்லா இருக்கும். சரியா? இந்த தேட் இருக்குல்ல, இந்த தேட்லாம் நார்மல் கன்ஜெக்ஷன். சரி, நார்மல் கன்ஜெக்ஷன் ரிலேட்டிவ் ப்ரோனஸ் ஆப்ஜெக்ட். இதை மட்டும் நான் உங்களுக்கு பிரிச்சு காமிக்கிறேன். ஃபியூச்சர் ரெஜிம், அட் ப்ரிப்போர்ஷன், சென்டர் ப்ரிப்போர்ஷனல் ஆப்ஜெக்ட். தோழி முடிஞ்சிட்டு நம்ம பிடிக்கணும்னு நினைக்கிறது பொறுக்கவில்லை. ஃபியூச்சர் அட்ஜெக்டிவ், ரெஜிம்ங்கிறது சப்ஜெக்ட், அட் ப்ரிப்போர்ஷன், சென்டர் ப்ரிப்போர்ஷனல் ஆப்ஜெக்ட். குட் இம்போஸ், பிரசிடென்ட்ஸ் ரோல், இது could impose உடைய ஆப்ஜெக்ட். டு கேரி அவுட், 2 + V1. டு கேரி அவுட் வாட்? எக்ஸ்ட்ராடினரிங்கிறது அட்ஜெக்டிவ், ஆக்ஷன்ஸ்ங்கிறது டு கேரி அவுட் உடைய ஆப்ஜெக்ட். எதை கேரி அவுட் பண்ணணும்? எக்ஸ்ட்ராடினரி ஆக்ஷன்ஸ். எதன் வழியாக? அதனுடைய கேஸ், சொந்த அட்ஜெக்டிவ், பார்லிமெண்ட்ரி அட்ஜெக்டிவ், மெஜாரிட்டிங்கிறது நவுன். அதனுடைய சொந்த பார்லிமெண்ட்ரி மெஜாரிட்டி வழியா எக்ஸ்ட்ராடினரி ஆக்ஷன்ஸை கேரி அவுட் பண்றதுக்கு பிரசிடென்ட்ஸ் ரூலை இம்போஸ் பண்ணலாம். யாரு? ஃபியூச்சர்ல சென்டர்ல ஆட்சி செய்யறவங்க, ஃபியூச்சர்ல சென்டர்ல ஆட்சி செய்யறவங்க இம்போஸ் பண்ணலாம். எதை? பிரசிடென்ட்ஸ் ரூலை. எதுக்கு? கேரி அவுட் பண்றதுக்கு. எதை கேரி அவுட் பண்றதுக்கு? எக்ஸ்ட்ராடினரி ஆக்ஷன்ஸ். எக்ஸ்ட்ராடினரி ஆக்ஷன்ஸ் எப்படி பண்ணுவாங்க? அதனுடைய சொந்த பார்லிமெண்ட்ரி மெஜாரிட்டி வழியாவே பண்ணுவாங்க. இந்த சொந்த பார்லிமெண்ட்ரி மெஜாரிட்டி வழியா இங்க சில ஆக்ஷன்ஸ் பண்றாங்கல்ல, தட்ங்கிறது ஆக்சுவலா ஆக்ஷன்ஸ் காமிக்குது. ஒரு எலெக்டட் கவர்மெண்டால அந்த ஆக்ஷன்ஸ் மே நெவர் டூ ஆக்ஷன்ஸ். எலெக்டட் கவர்மெண்டால செய்யவே முடியாத ஆக்ஷன்ஸை சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெசிடென்ஸ் ரூல போட்டு அவன் பாட்டுக்கு பார்லிமெண்ட்ரி மெஜாரிட்டி வழியா பண்ணிட்டு போகலாம் அப்படிங்கிறாங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு இன்ட்ரெஸ்டா போனதுனால ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் டைம் போறது தெரியல. கொஞ்சம் லாங்கா இருந்தா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. இந்த எடிட்டோர்ல ஃபாஸ்டா தான் நம்ம முடிச்சோம். இன்னும் கொஞ்சம் ஸ்லோவா போகணும்னா போகலாம். சென்டென்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ரீடிங்கை விட்டுறாதீங்க. ரீடிங் தான் உங்களை காப்பாற்றும். டாட்டா, பை பை, சி.